இதை நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இன்னைக்கான நிலைமையில அமெரிக்கன் சைக்கோன்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு படம் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான மூவியாகவும் இன்னமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு படமாகவும் தெரியலாம். ஆனால் ஒரு ஆச்சரியமான உண்மை என்னன்னா, லியான் கேட்ஸ் 90 சமயத்தில் இந்த மாதிரி நாங்கள் ஒரு படம் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்டையர் அமெரிக்காவே இந்த படத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா, 1991 இதே நேமில் பிரெட் ஈஸ்டன் எலிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் ஒரு நாவலை ரிலீஸ் பண்ணாரு. அந்த நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படம் உருவாக்கவும் பட்டிருக்கு. ஆனால் இந்த புத்தகம் உண்மையிலே எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னா, 1994 ஒரு சீரியல் கில்லரை அமெரிக்காவில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவனோட பேர் பால் பெர்னாடோ. இவன் அரெஸ்ட் ஆகும்போது அவனோட கையில் இந்த புத்தகம் இருந்ததுனால இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதையிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி இவன் இவ்வளவு கொலைகளை பண்ணியிருக்கான்ற மாதிரி மீடியா ஜோடிச்சு பேசினதோட விளைவு மக்கள் இந்த படத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெட்டிஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் படத்தோட க்ரூ மெம்பர்ஸ் படம் எடுக்கிறதுக்காக ரெண்டுக்கு இடம் கேட்டா கூட யாருமே கொடுக்க ரெடியா இல்ல. அதனாலேயே படத்துல நம்ம பார்த்த ஃபிளாட், ஆஃபீஸ், கிளப் இது எல்லாமே ஏன் முக்காவாசி படமே செட்டுக்குள்ள தான் எடுக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் மீறி படம் ரிலீஸ் ஆனதே பெரிய விஷயம்.